பிரஸ்ட் கேன்சருக்கு சர்ஜரி. 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஜரி எப்படி தெரியுமா இருந்துச்சு? மார்பகத்த முழுசா எடுத்து, அது கீழ இருக்கிற சத பகுதிய எடுத்து, அக்கல் பகுதியில இருக்க நெறிக்கட்டி முழுசா எடுத்து, அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, வெசல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, கையெல்லாம் நல்லா வீங்கி வீங்கி போய் கிடக்கும். இந்த மாரி இருந்தது ஆப்பரேஷன். முழுசா மார்பகத்துல சின்ன கட்டி 1/2 சென்டிமீட்டர் இருந்தா கூட முழுசா அங்க இருக்கிற மசில்ஸ், நர்வ்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ற மாரி தான் முன்னாடி ஆப்பரேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி குறைச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, சத பகுதிகள் எல்லாம் பெருசா வரலல்ல. ஏன் சதையை எடுக்கணும்? அது பிரெஸ்ட் டிஷ்யூல வர கேன்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மார்பகத்தை முழுசா எடுக்கிற மாதிரியும் அது மோஸ்ட் காமனா எங்க பரவும்? அக்கல்ல இருக்க நெறிக்கட்டிக்கு பரவ வாய்ப்பு இருக்கு மைக்ரோஸ்கோபிக்கா. ஸோ அந்த நெறிக்கட்டியை மட்டும் எடுத்தா போதும் அப்படிங்கிறது வந்துச்சு. அதாவது ரேடிக்கல் மாஸ்டெக்டமிலேருந்து மாடிஃபைட் ரேடிக்கல் மாஸ்டெக்டமி. அதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எங்கே டியூமர் இருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போ எவ்வளோ தூரமா எவ்வளோ இருக்கு? இதெல்லாம் இந்த மாதிரி பேசி பேசி பிரஸ்ட் கேன்சர் பற்றி அவேர்னஸ் வந்து அதுக்கப்புறம் எவால் ஆகி வந்ததும் இப்போ எவ்வளோ தூரம் தெரியுமா இருக்கு? இப்போ முழுசாக எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. கட்டி சின்னதாக இருந்துச்சு, ஏர்லி ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னு பார்த்து நம்ம மேமோகிராம் அல்ட்ராசவுண்ட்லேயே கண்டுபிடிச்சி வேற எங்கேயும் பரவாயில்லைங்கிறத பெட்சிட்டி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வெறும் கட்டியை மட்டும் எடுக்கிற ஆப்ரேஷன் அளவுக்குமே இப்போ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஓவர் த 60 இயர்ஸ் எங்கே வந்திருக்கோம்? முழுசா சதையெல்லாம் எடுத்து மார்பக பகுதியை எடுத்து கையெல்லாம் வீங்கி போய் இருந்த இடத்துல இருந்து இப்போ கட்டியை மட்டும் எடுக்கிறது, அதாவது பிரஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி, அந்த கட்டியை மட்டும் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அடுத்து எதை நோக்கி தெரியுமா போயிட்டு இருக்கோம்?